அம்மே என்ன இன்னைக்கு வீடியோ ஏன் ரூம்ல எடுக்க வந்துட்டீங்களா? ஆமாடா. ஒருத்தன் ரூம் வீட்ல நல்லா இருந்தா போதுமே, அவ்வளவுதான் உடனே அங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. மிரர் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஆசைடா. ஆனா உன் மிரர் வந்து பெண்டா இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு செல்லம்மா அவன் கண்ணாடி இப்படி இருக்குது சொன்னம்மா. எப்படி எடுக்கிறது? கொஞ்சம் நேரா வச்சா நம்ம வச்சு எடுக்கலாம். அழகழகா எடுப்ப. அச்சு நீ ஊருக்கு போறதுக்குள்ள இந்த ட்ரைபாட கரெக்டா செட் பண்ணி அந்த இடத்துலயே விட்டுரு, ஃபிக்ஸடா எடுக்காத. நான் எப்பெல்லாம் தோடுதோ அப்பெல்லாம் வந்து மிரர் செல்ஃபி எடுத்துக்கிறேன். மிரர் செல்ஃபி எடுக்கிறது கையில் எடுத்தா போதும். சரி ஒரு நிமிஷம் சார், டேடி உன்கிட்ட நான் அவனுக்கு கேள்வி கேட்கணும். இல்லை நல்லா இருக்குல்ல. இரு ஏண்டா முதல்ல என் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா வேலையை பாரு. கேள்வி தான்டா, நீ கேட்குறாயா நான் கேட்கட்டுமா? நீ மூணும், அதாவது வாரத்துல 5 நாள் வந்து இன்ஜினியரா நீ வேலை பார்க்குற. ஆமா. அந்த மீதி ஒரு நாள் மட்டும் ஏன் மம்மி பார்க்க வேண்டிய வேலைகள் மொத்தத்தையும் நீ பார்க்குற. இந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து என்கிட்ட வேணாம். 2 நாளோ 1 நாளோ 1.5 நாளோ, அந்த மீதி இருக்கிற ஏதோ ஒரு நாள் அதில் மட்டும் மம்மிக்கான எல்லா வேலையும் பார்க்குறியா? சாரி மடிக்கிறது, அயன் பண்ணுறது, துணியை துவைக்கிறது, அதை வந்து பாத்திரம் விளக்குறது, வாஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து மம்மியோட சாரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கியே. இதெல்லாம் பார்த்தா ஆஃபீஸில் உன்னைய வந்து என்ன சரவணன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்க மாட்டாங்களா? அது ஏன்டா அசிங்கமாக கேட்க போகிறாங்க? இல்லை என்னைய கேட்குறாங்க பல பேர், அதனால தான் நான் உடனே கேட்குறேன். எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை நான். அச்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வாயில் பின் இருக்கு. ஆஃபீஸில் என்னை கேட்கறதுக்கு வேறு ஆள் எதுவும் கிடையாதுடா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு போகிறீங்க, எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார பூச்சி உயிரை வாங்குறாங்க, அவங்க பாருங்க அண்ணன் எப்படி இருக்காரு, நீங்களாம் எப்படி இருக்கீங்களே சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அப்படியோ சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத வீடியோவில் காட்டுறீங்க, அது வந்து எனக்கு ஒரு லெசன்ஸ் லேர்னாக இருக்கு. நீ சொல்ற அந்த பதில் வந்து அந்த போஸ்டருக்கே பிடிக்காம அதுவே தற்கொலை பண்ணிக்க போகுது பேர். ஏன்னா அந்த போஸ்டர் வந்து நான் சொல்கிறதுக்கு அகைன்ஸ்ட். அந்த கேரக்டர் இருக்கான்ல, அவன் வந்து 4 கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு போனான். இல்லை அது எடுக்கிற யாரோ ஒருத்தர் அவர் ஜேம்ஸ் அவருக்கே 4 கல்யாணம் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமைப்படும். ஆமா, மம்மி டாடி இப்படி இருக்குமே. ரீசெண்டா பெருமைப்படக்கூடாது, நான் வருத்தம் தான் பண்ணணும். சொல்றேன் இரு சொல்லி முடி. இல்லை அதுதான் இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து அந்த 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 அவர் வந்து ஒரு டெக்னீஷியன், ஒரு கிளீனிங் டெக்னீஷியன் லேபரு சைட்டில் வந்து பேசிட்டு எங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனார். அப்போ சொன்னார் அவர், அதாவது அவர் பாவம் கல்யாணம் ஆகிட்டு ஊரில் ஃபேமிலி விட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன், பேர் தெரியல எனக்கு, ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் சொல்லும்போது அதுதான், அண்ணே உங்களை பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணுறோம். எங்களுக்கு கல்யாண புதுசில் நிறைய சண்டைலாம் வந்தது. நாங்கள் 2 பேருமே உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து எப்படிலாம் வந்து அனுசரித்து போகணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, உங்களை பார்த்த பிறகு நாங்கள் சண்டை போடுறதே குறைச்சிட்டோம் அப்படின்லாம். சிலம்மா அப்படி சொல்லம்மா, அவங்க எப்படி சொன்னாங்க ஞாபகம் இல்லையா? உன்னை பார்த்த பின்புதான் உன்னைய பார்த்தா எனக்கு முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. ஆனா நீ பேச ஆரம்பிச்சா அவன் வாயிலே குத்தம் போல எனக்கு சொல்றேன். சரி இரு, உன் கதையை முடிச்சிட்டியா? ஆமா. இப்போ அடுத்து உன் கதைக்கு வரேன். மம்மி இத்தனை வருஷமா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது உனக்கு? சரி ஓகே என்னமோ 40 வருஷமா 50 வருஷமா கல்யாணம்? அப்ப உனக்கு 40-50 வயசு, எனக்கு 21 வயசு தான் ஆகுது. சரி இரு, மேட்ருக்கு வரேன். இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகி அவர் ஏன் இன்னும் பேரை சொல்லி கூப்பிடல? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் செல்லம்மா? எனக்கு தெரியும், நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட சொன்னேன், அவர் ஏன் என்ன செல்லம்மான்னு. ஷார்ட்ஸ் போட்டு நான் பார்த்தது செல்லம்மா. டாடி மம்மி ஷார்ட்ஸ் போட்டு நீ பார்த்ததில்ல, ஆனா ஜனங்க நான் என்னைக்காவது ஒன்று அடிச்சது பார்த்துருக்காங்களா? நான் கூட வந்து அது அந்த குட்டி ஸ்டோரி எனக்கு தெரியும். முதல்ல நீ ஸ்டோரியை சொல்ல, அது குட்டியா பெருசாங்கிறத நான் சொல்றோம். குட்டி ஸ்டோரி. தம்பி என்ன சொல்லிட்டான்? இல்ல வீண்டா நீ பண்ற இங்க பாரு, நீ பண்றது எப்படி இருக்கு? பிஸ்கோத் படத்துல ஒரு காமெடி சொல்லிட்டு, ஆமா உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை அப்படின்னா, இங்க வந்து செருப்பு வரவில்லை என்று சந்தோஷப்படுங்கள். கதையை சொல்லு. சரிடா அச்சு, நான் சொல்றேன்டா. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டது தான்,
ஏன் வந்து நீங்கள் வந்து இவங்களை வந்து ரொமான்டிக் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வந்து இளையராஜா சாங் வந்து பேக்ல கொடுக்குறோம். அவர் வரக்கூடாது அதை. ஐயோ ஓகே என்ன ஸ்டாப் சொல்லுமா. மியூசிக் போடியாடா. மியூசிக். ஒரு நிமிஷம் இப்படி உட்காந்துட்டு பேசு. உட்காந்து பேசலாமே. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் பேசுவீங்கன்னு தெரியும். உட்காந்துட்டு பேசு. இதை எடுத்துக்கோ. சொல்லு சிலமா இது சொல்கிற கை வச்சு நின்றுக்கணும். என்ன ரீசன் சொல்கிறேன் பாருங்க. அதாவது எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க முழுசாக என்னுடைய ப்ராப்பர்ட்டியாக ஆகிட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்க என்ன மீனம்பாக்கத்தில் வர இடமா இடைக்கு வாங்கி போட்டுக்கிறது அப்படிலாம் இல்லைடா. ஸோ இவங்க என்னுடையவராக ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பேரண்ட்ஸ், அதாவது எங்கள் மாமனார் மாமியார் வச்ச பேரை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனால் எனக்கே சொந்தமானவங்களுக்கு நான் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் வந்து இவங்களுக்கு வந்து செல்லமானு பேர் வச்சேன். அந்த செல்லமானு பேர் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதையே வந்து மனசில் வந்து ஃபுல்லாக உட்காந்துருச்சு. ஒரிஜினல் பேரை வந்து கூப்பிடணும் அப்படின்றது வந்து வரல. ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே செல்லமாக பேசுவோம். வெளியில் பப்ளிக்ஸ் இருக்கும்போது இதவா எங்கள் மாமா அப்படி போமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அப்போ கொஞ்சம் ஷையாக இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. 1000 பேர் இந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட செல்லம்மா கூப்பிட்றாப்பாங்க வாங்க அப்படின்றோம். இப்போ துபாயில் ஒரு போன மாதம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன முதல்ல ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. ஏறின பிறகு உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுங்கன்னாங்க. நான் மைக்கில் வச்சுன்னு ஒரு 2000 பேர் ஸ்டேஜில் உட்காந்து செல்லம்மா மேலே வா செல்லம்மான்னு எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. பேசி மிஸ்தியா. இப்போ நான் கதைக்கு வரேன்மா. இந்த கதை நீ உண்மை நம்புறியா? ஆமாண்டா இருக்கியா? சரி, நான் சொல்லவா உண்மை என்னன்ட்டு. நீ எவ்வளவு பெரிய மக்கா இருக்குன்றதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டவா? ஏன்டா அப்படி சொல்ற? இரு. கமிங் டு த பாயிண்ட். உனக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தானே. டேடி தான் உங்களுக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் மாப்பிள்ளைன்னு தெரிய வந்த பிறகு எப்போ ஃபர்ஸ்ட் அவரை நேரில் பார்த்தீங்க? பொண்ணு பார்க்கும்போது. ஐயா, மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா. மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நிச்சயதார்த்த மேடையில பார்த்தேன். நிச்சயதார்த்த அன்னைக்கு நிச்சயதார்த்த மேடையில தானே பார்த்தீங்க? அதுக்கு முன்னாடி வந்து இந்த உங்க வீட்டில் இது தரணும் அது தரணும்னு சொல்லிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணுவீங்கல்ல? This is foreign return. ஃபாரின் ரிட்டர்னா இருந்தா ஸ்ட்ரைட்டா துபாயில. ஐயோ இதுன்ட்டேன், சாரி. அது பாடி காஞ்சிபுரம், பாடி லாங்குவேஜ் அபுதாபி. இவரு ஸ்ட்ரைட்டா துபாயில இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்து நேரா மண்டபத்துக்கு வந்தாரு. சரி, முன்னாடி வாட்டர் வச்சிருந்தாரு போல, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் இப்போ கேட்க வரல. ஓகே, இப்போ வந்து நிச்சயதார்த்த மேடையில தான் நீங்க அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி சில ஷாப்பிங்கெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்கல்ல வீட்டுல? கண்டிப்பா பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க. ஆமா, புடவை எடுத்தீங்கல்ல. அந்த ஷாப்பிங்ல ஏதாவது ஒண்ணுத்துக்கு இவர் வந்தாரா? வரல. புடவை எடுக்க வரல, நகை எடுக்க வரல. சார் நீங்க அமைதியா இருங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இவங்க கிட்ட. சீர் வருஷம் வாங்க வரல, எதுக்குமே இன்விடேஷன் இதுக்கு வரல, எதுக்குமே வரல. ஸ்ட்ரைட்டா நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தான் வந்தாரு. நிச்சயதார்த்தம் அப்போ கூட நம்ம ஒன்றும் பேசல செல்லம்மா. எங்க செல்லம்மா பேச விட்டாருங்க இந்த சொந்தக்கார பசங்க சுத்தி. அப்போ மட்டும் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு gift கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கூப்பிட்டாரா? பேசியே இல்லை, ட்ரை எடுத்து மண்டையில அடிக்குவா. ஓகே செல்லம்மா. கூப்பிட்டாரா? எப்படி கூப்பிட்டாரு? ஆள் விட்டு கூப்பிட்டாரு. ஆள் விட்டு, அந்த ஆளை விட்டு கூப்பிட்டாருன்றார்ல, அது எப்படி கூப்பிட்டாரு? உங்களை மாப்பிள்ளை உங்களை உங்க அப்பா கூப்பிடுறாரு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு போய் பார்த்தேன். எங்க அப்பா, இவங்க அம்மா, இவரு இன்னும் 2-3 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா நின்னுட்டு இருந்தாங்க. நான் போனேன். டாடி வந்து பக்கத்துல இருக்கிறவங்க வந்து குடு சரவணா அப்படின்னாங்க. உடனே டாடி எனக்கு ஒரு gift கொடுத்தாரு. நான் வாங்கினேன். அதை போட்டோ எடுத்தாங்க, போஸ் கொடுத்துட்டு ஓகேங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. gift கொடுத்துட்டாரு, போயிட்டாரா? நடுவுல நீங்க எதுவுமே பேசிக்கல? இல்லடா, எனக்கு பேசணும்னு ஆசை தான்டா. அங்க எல்லாரும் சுத்தி பேசிக்கல. இப்ப நான் சொல்றேன், இதுதான் நடந்திருக்கும். இதான் நடந்துச்சு. என்னன்னா, டேடிக்கு அவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்த்த பிறகு மண்டபத்துல பார்த்தது தானே? ஓகேவா? நிச்சயதார்த்தம் தானே ஃபர்ஸ்ட் டைம் அவரும் பார்க்கறாரு. பொண்ணு பார்க்கும்போது நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எங்க 2 பேருமே தெரியாது.
மேடையில் gift கொடுத்தாரா? ஸோ மேடையில் gift கொடுக்குற அன்னைக்கு தான் நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு அவர் நேரில் பார்த்துருக்கீங்க. அவர் உங்களை ரொம்ப நாள் இல்லை, சரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மேடையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் அவரை பார்க்குறீங்க, அவரும் உங்களை நேரில் பார்க்குறாரு. அதனால தான் அவர் மாப்பிள்ளனே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பட்டு புடவை கட்டினதால தானே சரி உனக்கு நான் பொண்ணுனே தெரிஞ்சது. ஆமாம். ஓகே இப்போ என்ன தெரியுமா நடந்துருச்சு? இந்த புடவை கட்டினது ஏய் வெயிட், இந்த கோட்டு போட்டு நான் பேசவா எங்க ஸ்டோரி எங்களே சொல்ல விட மாட்டேங்கற. இந்த கோட்டு போட்ட கோபிநாத் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நேரில் அவங்கள பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இதுதான் பொண்ணான்றது அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். நேரில் நீங்கள் பார்க்கும்போது இவர் இந்த கோட்டு போட்ட கோபிநாத் தான் நமக்கு மாப்பிள்ளையான்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். அப்புறமா ஒரு டைமில் உங்கள் 2 பேருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும், ஓகே இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணியிருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ளை இதான் தெரிஞ்சதும் ஆனால் பேர் தெரியல. அப்போ என்ன திரும்ப பண்ணியிருப்பாரு, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நேமை கூப்பிட்றதுக்கோ சுமதி மாலதி பாலா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே ஆறா லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன திரும்ப பண்ணியிருக்காரு, எங்கேயோ பையனோ பொண்ணோ சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ யாரையோ கூப்பிட்டு பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு உங்களை வந்து கூப்பிட்டு உங்கள் மானத்தை காப்பாற்றிருக்கிறாருங்க. செல்லம்மா அவன் என்னென்னமோ சொல்கிறான் செல்லம். அங்கே அந்த ஸ்பாட்டில் என்ன சொல்கிறது, ஆமா கல்யாண பொண்ணு இங்கே வாமான்னு சொல்லி அசிங்கப்படுறதா, இல்லை தப்பான பேரை சொல்லி ஆறா லாஸ் பண்ணுறதா, இல்லை அவர் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்காரு, ஓகே நமக்கு பொண்ணு பேர் தெரியல, நம்ம இந்த விஷயத்துலேருந்து எப்படியா தப்பிக்கணும், என்ன பண்ணுறது, ஓகே 3rd பர்சனை கூப்பிட்டு பொண்ணை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் 2 பேருமே ஸ்டேஜில் ஏற்றி நிற்க வச்சு அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. சரி இரு செல்லம்மா. சரி அப்புறம் வா. ஓகேவா சரி. இதுக்கு அடுத்து கல்யாணமா? இதுக்கு அடுத்து கல்யாணத்தில் நீங்கள் வந்து பேசி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டீங்க, ஓகேவா? நாங்கள் எங்கடா பேசணும்? சரி சொல்லு. ஃபைன். நீங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? அப்பயும் வந்து அவருக்கு என்ன தெரியுமா தோன்றிருக்கும், இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கல்யாணம் அதாவது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தான் கேட்டிருக்க வேண்டியது. தாலி கட்ட பிறகு எங்க உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டால் மானாவரியாக இருக்கும், ஆறா இன்ஃபினிட்டாக லாஸ் ஆகிருக்கும். அந்த ஒரு ரீசனால திரும்ப பண்ணிட்டு அவரே செல்லம்மா புஜ்ஜிமா பட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு பேரை கிரியேட் பண்ணி அன்று முதல் இன்று வரை அவங்கள வந்து செல்லம்மா செல்லம்மா செல்லம்மான்னு கூப்பிட்றாங்க. நான் இன்னொரு உண்மையாக சொல்லுவா, அவருக்கு எப்போ திரும்ப உன் பேரே தெரிய வந்திருக்கோம். என்னைக்கு நீங்கள் வந்து அவர் என்ன செல்லம்மான்னு தான் கூப்பிட்றாரு, என்ன பேர் சொல்லி பிரியான்னு கூப்பிடவே மாட்டேங்கிறாருன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க பார்த்தீங்க, அப்போ தான் தெரியும் ஓ அப்போ நம்ம ஒய்ஃப் பேர் பிரியாவா அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமாக இப்படி சொல்லி தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இது கூட தெரியாமல் இத்தனை வருஷமாக நீங்கள் குடும்பம் நடத்திருக்கீங்க அவர் கூட, வெக்கமா இல்லை? அவன் பதனி வேலை பார்க்குறான், வேற ஒன்றும். பதனி வேலையும் இவ்வளோ நேரம் அந்த கதையை கேட்டு நம்ம ரியாக்ட் பண்ணதே டைம் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நினச்சிட்டீங்கல்ல? அழகா டேடி அவர் மனசுல இருந்து ஒரு குட்டி கதையை அப்படியே காதல் காவியமா குருவியெல்லாம் பறக்க விட்டு எவ்வளோ ரொமான்டிக்கா எனக்காக பிறந்த என் மனைவி அவங்கள வந்து ஊர் உறவே சொல்லி கூப்பிட்ட பேர்ல நான் கூப்பிடக்கூடாதுன்னு எனக்காண்டி நான் ஒரு பேர் வச்சேன்னு உருக்கமா ஒரு லவ் ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பேர் தெரியல, அதுதான்மா உண்மை. அவர் உண்மையிலே பேர் தெரியல. சொல்ல உண்மையா? அவன் தான் சொல்றான், நீ கேக்குற செல்லம்மா. கல்யாண பத்திரிக்கையில சரி பிச்சிருவேன். பிரின்ஸ்னு சரவணன் போட்டாங்க, பிரின்சஸ்னு என் பேர் போட்டாங்க. அப்ப ஆமா நீங்க தான் சொன்னீங்கல்ல ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் எப்படி தமிழ் அந்த வீடியோ போய் பாருடா. நாங்க 2 பேர் நிக்கிறோம், எங்க பின்னாடி தான் பேர் இருக்கு. பின்னாடி தானே பேர் இருக்கு. திரும்பி பாத்தீங்களா அந்த வீடியோல? திரும்பி பார்த்து படிச்சீங்களா? பின்னாடி தானே பேர், முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி ஒரு போர்டில் பிரியா சரவணன் அப்படின்னு இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே வாஸ்தவம், நான் ஒத்துப்பேன். ஓகே முன்னாடி தானே போர்டு இருக்குது, இவங்க பார்த்து படிச்சிருப்பாங்கன்ட்டு நீங்கள் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறீங்களா, பேர் பின்னாடி இருக்கமோ வேணா அந்த வீடியோ பாருன்றாங்க. நான் வீடியோ போய் பார்த்துருவேன், ஆனால் நீங்கள் இன்னைக்காவது அந்த போர்டை திருப்பி பார்த்தீங்களா? இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. இவன் விட்டா இந்த குடும்பத்தை 2ஆ கட் பண்ணி இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் போட்டு பதனி வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். ரெடி ஆயிட்டேன். பத்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பட்ரோஸ் சாரி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி 200 ரூபாவா 250 ரூபாவா? நீ உடிச்சலமா அவனே. ரெடி, நான் போறேன். வீடியோ எடுக்கிறோம். உங்க கன்றாவியான கதையை கேட்டு ஒருத்தனுக்கு பாவம் மயக்கமே வந்துருச்சு. இங்க மம்மி டாடி லவ் ஸ்டோரி கேட்டு உறங்குகிறான். உறங்கலை, அவன் மைண்ட் வைஸ் எடுத்துருக்கும். 3 வேளை சொத்துக்காண்டி இந்த வீட்டில் நான் என்னென்னலாம் கேட்க வேண்டியது இருக்கு, என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குன்ற அவன் யோசிப்பான். புரியுது? நீ என் பையனா போயிட்டடா, உன்னை என்னால் ஒன்றும் பண்ண முடியலடா. நீ வா செல்லமா, நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் செல்லமா. இப்போ வாரவனே அவன் ஏன்ட்டாமே.
ஐயோ என்னாச்சு? குங்குமம். ஓகே see you bye bye டாடா டேக் கேர் அதையே சொல்லுவோம். ஓகேங்க, இந்த காஸ்டியூம்ஸில் வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு ஆடுவியா? சரி ஓகேடா. பை.